செம்ம ஸ்பைஸியாக செம்ம டேஸ்ட்டான கிளி பரோட்டா ரெசிபி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வாழை இலையை எடுத்து தவா மேலே வச்சு லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. இது எதுக்கு ஹீட் பண்ணுறோன்னா மடிக்கிறப்ப கிளியாமல் இருக்கிறதுக்காக. கூடவே ஒரு ஹாஃப் பாயில் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது அதில் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் டாப்பிங்ஸ்க்கு பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதையும் சைடில் வச்சுக்கோங்க. இப்போ ஹீட் பண்ணி வச்ச இலையில் ஃபஸ்ட்டு ஒரு பரோட்டாவை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நான் சால்னா ஊற்றுறேன். இது ஆக்சுவலாக கடையில் வாங்கினது தான். நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது வச்சுருந்தாலும் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே அந்த ஹாஃப் பாயில் எடுத்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் சிக்கன் சுக்கா ஆட் பண்ணுறேன். ஆக்சுவலாக சிக்கன் சுக்காவை விட சிக்கன் 65 ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாட்டி பரவாயில்ல, நீங்கள் வீட்டில் செஞ்ச சிக்கன் ஃப்ரை, சுக்கா அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கலாம். நல்லா தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம், இந்த பச்சை மிளகாய் இதெல்லாம் தான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நான் கிளிப் எடுக்க மறந்துட்டேன். ஆக்சுவலாக வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சால்னாவை ஊற்றிட்டு திருப்பி மேலே ஒரு பரோட்டாவை வச்சுருங்க. ஸோ இந்த பரோட்டாக்கு மேலே திருப்பி சால்னாவை ஊற்றிடுங்க. இப்போ கொஞ்சம் நிறையவே ஊற்றிடுங்க. இது எந்தளவுக்கு ஊறுதோ அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அண்ட் திருப்பியும் பச்சை மிளகா, அதே டாப்பிங்ஸ் பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இந்த பச்சை மிளகா தான் இதோட ஹீரோவே. அந்த டேஸ்ட், அந்த ஃப்ளேவர் மெயினாக அந்த பச்சை மிளகானால தான் வரும். ஸோ இதை மிஸ் பண்ணிடாமல் இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஃபோல்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஸோ ஃபோல்ட் பண்ணுறப்ப கேர்ஃபுல்லாக கீழே லீக் ஆகாமல் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தான் நம்ம முன்னாடியே அந்த இலையை ஹீட் பண்ணுறது. ஹீட் பண்ணிட்டா அது கிளியாமல் நல்லா பெண்ட் ஆகி கொடுக்கும். ஸோ அதனால் ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த இலை கூடயே இந்த இது கொடுப்பாங்க. ஸோ அதையுமே வச்சு ஃபுல்லாக நல்லா ப்ராப்பராக கட்டிடுங்க. இப்போ இந்த தோசை தவா மேலே நான் வைக்கிறேன். வச்சுட்டு அப்பப்போ இந்த தண்ணி இருக்குல்ல, அதை சைடில் ஊற்றி தான் இதை நம்ம வேக வைக்க போகிறோம். இது ரொம்பலாம் வேக வேணாம். இது ஏற்கனவே எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணதான், சும்மா அந்த ஃப்ளேவர் இறங்குறதுக்காக தான் நம்ம இதை பண்ணுறதே. ஸோ 2 சைடும் மாறி மாறி ஃப்ளிப் பண்ணிவிட்டு தண்ணியை ஊற்றி குக் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஒரு 3 to 4 minutes போதும். இப்போ அது அந்த இலையோட கலர் சேஞ்ச் ஆகும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ அதை எடுத்து ஓப்பன் பண்ணால் சூப்பரான கிளி பரோட்டா ரெடி. ஸோ இதுக்கு சைட் டிஷ்லாம் எதுவுமே தேவையில்லை. ஏன்னா எல்லாமே இதுக்குள்ளே நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வெறுமா சாப்பிடலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மெயினாக அந்த பச்சை மிளகாவை ஆட் பண்ணுங்கள். பச்சை மிளகா, வெங்காயம் மஸ்ட்டு. அண்ட் சிக்கன் 65 இருந்துச்சுன்னா இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.